சரியா தோணல, திரும்பி போயிடலாம். ஏய், பொண்ணையே நீ ஏமாத்திக்காதடி. லைப்ரரியில எப்ப நீ அவர் வரலன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ அவர் மேல ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நீ இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் அந்த ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன். ஹலோ சீதா. அனிதா, போன்னு சொல்றேன்ல. நீ இங்கதானே இருப்ப? ஆமா, எனக்கு எவ்வளவு மாட்டான்னு பாக்குறேன். நீ போ. குட் ஈவினிங் சீதா. நீங்க என்ன பக்கத்துல வந்தீங்க, என்ன பக்கத்துல வந்திருப்பீங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கும் சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு, உங்களுக்கும் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும். அதனால இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா சம்மதம் அர்த்தம். சம்மதம் தான், சம்மதம் தான். சம்மதம் இல்லாம எவ்வளவு தூரம் வந்திருப்பீங்க. என்ன தெரியுங்க, குப்பத்தட்டி வா கிடைக்கிறதே. அதான் நான் காலைல 6 மணிக்கு வந்து எல்லா குப்பத்தட்டி ஓர கட்டி வச்சேனே. வேற வழியே இல்ல, இந்த பூவை நீங்க தலையில வச்சே ஆகணும். இந்த பூவை நான் தலையில வச்சுக்கணும்னா என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பேரு சீதா, பேங்க்ல கேஷியர், ஹைட் 5'6", என்னோட கொஞ்சம் குள்ளம். காலைல 9 மணிக்கு 12B பஸ்ல மயிலாப்பூர்ல ஏறி பாண்டி பஸ்ல இறங்குவீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு, பேரு அனிதா. ஒரே ஒரு காதலன், பேரு அருண். அது நான் தான். இந்த பக்கம் உங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரிய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் வேணுங்க. நீங்க என்ன காதலிக்கிறீங்க இல்லையான்னு தெரிஞ்சா அது போதும். இல்ல, நான் என்னை பத்தி சொல்றேன், அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ. கடவுள் நம்பிக்கையை தவிர எங்களுக்கு வேற எந்த துணையும் இல்ல. ஆண்டவா, நான் உங்ககிட்ட பெருசா எதுவும் கேட்கல. நான் தினமும் உனக்கு சூட வாங்கி காட்டுற அளவுக்கு வசதியை கொடுத்தா அது போதும். அப்பா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு தான் கடைசி நாள். என் வேலை விஷயம் என்னப்பா ஆச்சு? நானும் வேலைக்கு போனா வீட்டுல கஷ்டம் கொஞ்சம் குறையும் இல்ல. என் வீட்டுக்கார 5000 ரூபாய் பணம் கேட்டாருன்னு வந்தேன். நான் 2 மாசம் ஆச்சுப்பா. மளிகை கடை, வீட்டு வாடகை, காய்கறி எல்லாத்துக்குமே பாக்கி இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் வழக்கம் போல அடுத்த மாசம்னு சொல்லிக்கலாம். பொண்ணுங்க கேட்டதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க? பதில் சொல்றதுக்கு தான் நான் ஒருத்தர் இருக்கேன்ல. உன் வீட்டுக்காரர் சொல்லுமா, ஆபீஸ்ல லோன் போட்டிருக்கேன், இன்னும் 4-5 நாள்ல பணம் கிடைச்சிடும். வேலை கிடைச்சா நம்ம கஷ்டம்லாம் குறைஞ்சிருந்தா என்ன பண்றது? நம்ம வீட்டு கஷ்டத்தை விட வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கேமா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நாளைக்கு தானே கடைசி நாள். நாளைக்கு கட்டிடுவோம். அதுக்கு முன்னால கட்டுனா நமக்கு மரியாதை இல்லை இல்ல. ஹலோ அங்கிள், வாங்க மாப்பிள்ள. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்பிள்ள. கலா, உன் வீட்டுக்காரர் வந்திருக்காருமா. என்ன மாப்பிள்ள, பொண்டாட்டி புரிஞ்சு உங்களால இருக்க முடியலையா? அழைச்சிட்டு போவீங்களா? என்னமா எப்படி பேசுறீங்க? நீங்க உங்க பொண்ணு எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிற பாதி நான் இல்ல மாமா. எங்க பெட்டி இவ்வளவு கனமா இருக்கு? வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா. ஏ, பர்மனண்டா இங்கே தங்கிடலாம்டா. அப்ப வேலைக்கு போக வேண்டாமா? வேலையா? இட்ஸ் கான். போயிருந்து. என்ன மாப்பிள்ள விளையாடுறீங்களா? விளையாண்ட காலம் தான் வேலையா போச்சு மாமா. அவசர தேவைக்கு ஒரு 5000 வேணும்னு உங்க பொண்ணு கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். இதோ வந்துடும் அதான் வந்துடும் சொல்லிட்டு அவ இங்கே பெர்மனண்டா தங்கிட்டா. நானும் தனியா இருந்த காரில் அதிகம் சாப்பிட்டேன் பாருங்க, பொறுக்க முடியல. ஆபீஸ்ல மலையாள ஹீரோயின் கணக்கு ஒரு டைபிஸ்ட் இருந்தா. லேசா லேசா பின்னாடி தட்டு தட்டுனா அவ போய் நேரம் சிரிச்சா மேனேஜர் கிட்ட சொல்லிட்டா. அந்த ஹீரோ மாதிரி நம்ம 4 வார்த்தை கேட்டா. தன்மான ஒரு குடும்பம் பாருங்க நம்மளது. பிளேன் மாதிரி சின்ன பிளேட் எடுத்து 4 கீர்க்கு இருந்தேன். உடனே போலீஸ் FIR கேஸ் வேலை இருந்து தூக்கிட்டாங்க. நானே கவலைப்பட, நீங்க எதுக்கு மாமா கவலைப்படுறீங்க? இந்த பாருங்க மாமா, உங்களுக்கு வயசாயிடுச்சு. இத்தனை பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல என்ன மாதிரி ஒரு ஆம்பளை தேவைன்னு தோணுச்சு, வந்துட்டேன். இதே ஒரு நல்ல பாத்துக்கிறேன். அது வரைக்கும் என் செலவு நீங்க பாத்துக்கோங்க. சார், முதல்ல என்ன இப்படி பேசுங்க, நேரம் முதல் செலவு மாமா, ஆட்டோக்கு 30 ரூபாய் கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. என்னங்க, பஸ் காசு இருக்கா? இல்ல, பரவாயில்ல, நான்
வருத்தப்படுற? நடக்கிறதுக்கு காலம் இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படும். எனக்கு பல்லு முடிச்ச போவாங்க பேசுறது என்ன தட்டாலும் இன்னும் வராது. எல்லாம் முயற்சி பண்ணா பலன் கிடைக்காம போகுதுப்பா. பார் இதெல்லாம் பேஸ்டா பிரசாதமா இதை வச்சு வளர்க்குற என்னப்பா வரும்? கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிப்பா, நல்லா மரம் வரும். ஆமா, இது முழுசா நானே யூஸ் பண்ணிட்டுமா இல்ல பாதி உங்களுக்கு எடுத்து வைக்கட்டுமா? நான் என்னைக்குப்பா இந்த கர்மத்தெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்குன்னு இருக்கவே இருக்கு செங்கல்ல. நான் பேண்ட் வேணும்னு கேட்டேன், என்னாச்சுப்பா? எதுக்கு பேண்ட்? அதான் போன தீபாவளிக்கு எடுத்தோம்ல, அது போன தீபாவளிக்கு வாங்கினது இல்ல, இத்து போச்சுப்பா. அதுக்கு தான் ஒப்பன மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறாங்க. ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு, இது வடமணிக்கு அவளுக்கு சுரங்கம் தோன்றவங்களுக்காக கண்டுபிடிச்சிருப்பா. இதுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது, துவைக்க வேண்டியது இல்ல, அயன் பண்ண வேண்டியது இல்ல, கிழிஞ்சு ஒட்டு போட்டாலும் பேஷண்ட் வாங்க. ஒப்பனை பார்த்தாவது மாடனா இருக்க கத்திக்கா. இந்த எப்படி காஞ்சி போச்சுன்னா ஒரு நுட வராது. பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்களே, சாடிஸ்ட். யாரு சாடிஸ்ட்? டே, இந்தியாவிலேயே நான் பெரிய எக்கனாமிஸ்டா. ஐயே, என்னடி இது? இல்ல இல்ல, நான் புளி முடிச்சுக்காக சொன்னேன். ஏன் கேள்வி இருக்கு? இல்ல, அரிசியில இருந்துச்சு வேணான்னு பொறுக்கி போட்டேன். அறிவு கிட்டவளே, இந்த அரிசியை நெல்ல இருந்தா வந்து தெரியுமா? பொறிக்க அரிசி இருக்கலாம். என்ன கோபம் வச்சிருக்க? என்னத்த வைக்கிறது? போன மாசம் 1/2 கிலோ கோவக்காய் வாங்கி கொடுத்தீங்க, எல்லாம் தீர்ந்து போச்சு. ஏன் 30 நாளைக்கு 1/2 கிலோ காய்கறி பார்த்தாதா? கண்ணாபுரம் செலவு பண்ணி நிறுத்தலாம் பாருங்க. அறிவு கிட்டவளே, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். காய்கறிக்கு காசு எடுக்காம போறீங்களே. காசு கொடுத்து காய்கறி வாங்குற பழக்கத்துல ஒப்பன் ஓட்டம் நிறுத்திக்கின்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இந்தியன் எக்கனாமிக்கல் தெரியாம பேசுறீங்க நீ. கத்திரிக்காய், வெண்டைக்காய். கத்திரிக்காய் என்ன விலை? பூரா அழகா இருக்கும் போட்டு இருக்கு. 8 ரூபாய்ங்க. 8 ரூபாய் என்ன மனுஷன் வாங்குற விலையை பார்த்து சொல்லியா? உங்களுக்கு எவ்வளவு வேணுங்க? அது நீ சொல்ற வேலையை பொறுத்து இருக்கு. போட 5 கிலோ போட. 5 கிலோ 6 ரூபான்னு போட்டுங்க. பூரா சொத்தையா இருக்குது, 5 6 இருக்கு. எனக்கு கத்திரிக்காய் போதும். உருளைக்கிழங்கு என்ன விலை? 7 ரூபாய்ங்க. ஒரு 1/2 கிலோ போடு. என்ன பூரா கண்ணி போய் கிடக்குது? கன்னி போலீங்க, அது மச்சம் இருக்குங்க. பச்சை மனுஷன் அதிர்ஷ்டமான கிழங்குறியா? இப்போ 4 கிலோ போடு. வேணாம், பூரா கண்ணி கிடக்குது, எனக்கு வேணாம். எனக்கு ஒரு அவரைக்காய் போடு. அவரைக்காயா? இத பார், அவரைக்காய் போடுறேன், ஆனா தூக்கி வெளியே கூடாது. என்னையும் அர்த்தமான வேலை. அடிப்பட்ட காயம் அழுகிற காயம் வண்டிக்குள்ள வைக்கூடாதியா? வச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும், இதுக்கு விட்டு போயிடும். ஆமா, இதுல இருக்கிற இதுக்கு வந்து இது விட்டு போயிருமா? இதுல இருந்து மிளகா விட்டு போயிடும். ஆமா. மிளகாயில இருந்து வெங்காயம், என்ன வெங்காயம் தூரம் வச்சுட்டு அங்க இருக்கு. இந்த மாதிரி இனிமேல் நான் எடுத்து வச்சா சிறப்பா இல்லையா? சரி. போடு. எத்தனை கிலோ? 1/2 கிலோ போடு. அரைக்காவா? இது என்னைய போட முத்தலையா இருக்குது? முத்தலையா வச்சு வித்துருக்கிறேன், எடுத்து போடுவாங்க. என்ன இது? காலங்காத்தாவு வியாபாரமே வேண்டாம், சுத்த சாவுக்குறாங்க ஏற்படும். சாவகம் அடிச்சு பல்லெல்லாம் பேத்து போடுவேன். அழுகாய் எடுத்துட்டு இருக்கேன், கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுவேன். என்ன கேஸ் போடுறா? காலங்காத்தா நல்ல காய் தான் கொண்டாந்துருக்கிறேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம். ஜூஸ் போடுற எதுவும் சொல்லணும்னு பார்த்தேன். இதுல ஊறுகாய பழம் போட்டுக்க. புளிய புடுங்க, திருஷ்டி போக. தேங்காய் முடி கால் முட்டியில படலையே. ஐயோ, கடவுள் குடைச்ச தேங்காய் காலில் கொடுத்து வச்சுக்கோங்க. உள்ள போங்க. இது ஒரு வீடு, இதுக்கு திருஷ்டி காய் வர சுத்தி இருக்கா பாரு. அம்மா, காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னா நேரிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு நிறைய இருக்கேன்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காரு. இந்த காய்கறி வண்டிக்காரர் இனிமேல் இந்த பக்கம் வருவாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏங்க சொத்தை பார்த்து வந்தீங்களா? ஆமா, அடுத்த காய்கறி வண்டிக்கார வர வரைக்கும் இதை வச்சு தான் சமாளிக்கணும். இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்களா? மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட். நீ பாட்டு காட்டு இருக்காத, காட்டு தப்பு நினைச்சு. என்னங்க இது உடைஞ்ச தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உடஞ்ச தேவையா? உடைச்சு பார்த்து வாங்கணுமா? உள்ள அழகிருந்தா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸாவா? அது நான் என்ன பண்றது? உடைக்கிற நம்பிச்சு உழைப்பாங்க. நீ என்ன வக்கீல் மேல கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்க? அப்பா, பேங்க் போனோம், பஸ் காசு கொடுங்க. ஐயோ, பஸ் வேகமா போதோ இல்லையோ, டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு. மகனே, நீ ஏன் நெருக்கி அடிச்சு கூட்டத்துல போகணும்? 2 வீலர்ல போ. 2 வீலரா? எப்போ வாங்குனீங்க? எங்க இருக்கு? அதோ லுக். ஏன்பா, சைக்கிள் 2 வீலரா? ஆமா, அது 4 வீலர் இருக்கா? 2 வீலர் தானே? இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்குனீங்க? நான் எங்கப்பா வாங்கினேன்? இதோ நிக்கிறாள் எங்க அம்மா, இவரோட புவர் ஃபாதர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணையா இதை கொடுத்தா. வெயில கிடந்தா வேஸ்ட் ஆகுமேன்னு நான் தான் பாட்பாரா பிரிச்சு பாலித்தீன் பேப்பர்ல சுத்தி பீரோல வச்சிருந்தேன். காலையில உட்காந்து அசம்பிள் பண்ணேன். சரிப்பா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன். நீங்க இருக்கு, நானே போயிட்டு வந்தேன். ஐயோ, இது இங்கிலீஷ் ராலி செய்யுப்பா. எவ்வளவு வாங்கிட்டானா நான் தான் உன்னை டிராப் பண்ணுவேன், நான் தான் உன்னை பிக்கப் பண்ணுவேன். சரிப்பா, டைம் வேஸ்ட் பண்ணாத. டயத்துக்கு நான் காசை செலவு பண்றேன், வாங்க.
காரோட பிரேக் கட்டி பிடிச்சி பத்திரம் வச்சிட்டேன். சரி நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வேலைக்கு போறேன். இதே வீட்டுக்கு போறதா? வேலைக்கு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஓசில கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். காத்து கொடுப்பாங்களே, சாப்பாடு கூட போடுவாங்களே. இதெல்லாம் பேங்கா கல்யாண வீடா? ஏன்னா செலுத்திக்கிறேன். இனிமேல் அப்பான்னு சொல்லி கூட வைக்கப்பட போட்டிருக்கேன். இனிமேலா? ஏன் மகனே, உங்க ஆபீஸ்ல டேபிள் கடை கை விடலாமா? டேபிள் கடையில கை வைக்க மாட்டாங்க, கால் தான் வைப்பாங்க. அது தெரியுமாப்பா, கை விட்டு லஞ்சம் வாங்கலாம். வாங்கலாமா? வாங்கு. வாங்கினா ஜெயில போடுவாங்க. அவ்வளவுதானே, ஜெயில போட்டா போட்டு போறாங்க. வாங்கு. வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேலையே போயிருப்பா. ஐயோ வேணாப்பா, வாங்கவே வாங்காத, போய் வேலை பாரு. நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். பெரிய ஃபேன் அங்க இருக்கு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.